இந்த காலை வேளையிலும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவர் பலப்படுத்த விரும்புகிறார். அமைதியா நம்ம இந்த பிரேயருக்குள்ள நம்ம போவோம். ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட், உங்க பாடிய அப்படியே ஃப்ரீயா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே மனதையும் உங்க சரீரத்தையும் அப்படியே ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ்ல நீங்க கொண்டு வாங்க. இத சொல்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் நேத்து எனக்கு ஒரு வசனத்தை நினைப்பூட்டார். அதை சொல்லணும்னு இப்போ என் இருதயத்துல தோன்றினபடினால அதை சொல்றேன். சங்கீதம் நான் படுத்திருக்கும் போது என் காதுல ஒரு தெளிவா ஒரு சத்தம், சங்கீதம் 5:11. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூர்ந்திருப்பார்களாக, களி கூறுவார்களாக அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் எந்நாளும் கம்பீரிப்பார்களாக இருக்கும். அடுத்தது களி கூறுவார்களாக இருக்கும். அடுத்த வசனம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? உமது நாமத்தை, கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்கள், நம்ம நேத்து தியானித்த வார்த்தை அதுதான். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்போ அவரில் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? எந்நாளும் கம்பீரிப்பார்களாம். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அந்த கம்பீரத்தோடு, அந்த சத்தத்தோடு, சந்தோஷத்தோடு இருக்கிற மக்களை தேவன் என்ன செய்யறாரா? காப்பாற்றுகிறாரா. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அடுத்த வசனம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். அப்ப அவர் நம்ம என்ன செய்யறாரா? நீதிமானாகிய நம்மை அவர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை அவர் சூழ்ந்து கொள்ளுகிறாராம். காருண்யம் என்னும் கேடகம் இன்றைக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கும் என்றால், அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்திருக்குமானால் எந்த தீங்கு நம்மையோ நம்ம குடும்பத்தையோ அணுக முடியும்? வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படியா, இது எனக்கு கிடைத்த வசனம்னா இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையை தேவன் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவரை முழு இருதயத்தோடும் நம்பினவர்களா இந்த மெடிடேஷன் பிரேயருக்குள்ள நம்ம போவோம். நான் சொல்றத நம்ம பார்த்தோம். இந்த பிரீதிங் எக்ஸசைஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது தேவனை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். நம்ம மூச்சை உள் வாங்க போது அந்த ரூவா சுவாச காற்றாகிய ஆவியானவருடைய அந்த சுவாசத்தை நம்ம உள் வாங்கி தேவையில்லாத காரியங்களை, நமக்குள்ள இருக்கிற இருதயத்துல இருக்கிற எதெல்லாம் தேவையில்லைங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோமோ, மாம்சத்தின் கிரியைகள், இதை எல்லாத்தையும் அப்பா கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஒரு 5-6 முறை அந்த பிரீதிங் எக்ஸசைஸை நம்ம பண்ணிட்டு நம்ம மெடிடேஷன், அந்த அவர் கூட இருக்கிற அந்த உறவுக்குள்ள நம்ம போகும்போது அப்படியே அந்த அன்புக்குள்ள நம்ம மூழ்கி போகிறத நம்ம நிச்சயமாய் பார்க்க முடியும். முதல்ல அப்படியே உங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார். அதை உங்க இருதயத்துல அப்படியே ஃபீல் பண்ணி உங்க சுவாசத்தை உள் வாங்குங்க. இந்த கிறிஸ்து சர்வத்தையும் செய்யும் வல்லமை உள்ளவர், சகலத்தையும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த தேவன் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார். இத மூளை அளவுல உணர்ந்திருந்த நீங்க இன்றைக்கு இருதயத்துல உணருங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். நம்ம சரீரத்துக்குள்ள
இந்த உலகத்தை படைத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம சரீரம்தான் அவர் தங்குகிற ஆலயம். இன்றைக்கு கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசம் பண்ணுகிறது இல்லைன்னு சொல்லி இருக்கிறவர் இன்றைக்கு எங்க வாசம் பண்ணுகிறாராம்? ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகையாக இருக்கிற நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இந்த மூச்சை உள் வாங்கும் போது இது ஆழமா நீங்க சொல்லுங்க, இந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், என்னை படைத்த என் சிருஷ்டிகர் எனக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு உங்க மைண்ட்ல இருக்கிற தேவையில்லாத குழப்பம், கலக்கம், பயம், கவலை, திகில், இதை எல்லாத்தையும் உங்களுக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கலக்கங்களை, பயங்களை உங்க மூச்சை வெளியே விடும்போது அதை அப்படியே நீங்க அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களை பாரப்படுத்திட்டு இருக்கோம்? ஏன் அந்த பாரம்? அவர் மேல நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றாரு, உண்மை நம்புகிறவர்கள் என்னாலும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக. இந்த ஆவியில இந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம உணர்ந்து நம்முடைய தேவையில்லாத எண்ணம், கசப்பு, வைராக்கியம், பகை இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா அது ஆர்ஃபன் ஸ்பிரிட். அந்த மூத்த குமாரனுக்குள்ள இருந்த அந்த ஆவி, இவனுக்கு என்ன ஸ்பெஷல், இவனை கர்த்தர் இவனை தகப்பன் இவ்வளவு நேசிக்கிறாரு, இவனுக்கு எல்லாத்தையும் செய்யறாரு, இவனுக்காக ஆட்டுக்குட்டி அடிச்சிருக்கிறாரு, நான் இவரு கூட எப்பவும் இருக்கிறேன், எனக்காக ஒண்ணுமே செய்யல. இதெல்லாம் தகப்பனை புரிந்து கொள்ளாத இருதயம். இதனாலதான் பொறாமை இதெல்லாம் நம்ம இருதயத்துல வருது. இதெல்லாம் நமக்குரியது அல்ல. இதெல்லாத்தையும் அப்பாட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா, நீங்க எல்லாரையும் ஒன்று போலதான் நேசிக்கிறீங்க. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அந்த தேவன் கிட்ட இன்னைக்கு அப்பா இந்த எண்ணம்லாம் எனக்கு இருந்தது, இதெல்லாம் உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்றேன், இது எனக்குரியது அல்ல. தேவ ஆவியினால நிறையப்படணும். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் தான் எனக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும். தேவ ஆவியினாலதான் நான் நிரப்பப்படணும். தேவையில்லாத மாம்சத்தின் கிரியைகளை அப்படியே நான் ரிலீஸ் பண்றேன். மூச்சை அப்படியே டீப் பிரெத் எடுக்கும் போது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறீர். அந்த மூச்சை வெளியே விடும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அவர்கிட்ட நான் ரிலீஸ் பண்றேன். மூச்சு அப்படியே உள்வாங்குங்க. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அதை இருதயத்துல உணர்ந்தவர்களாய், இருதயத்துல உணர்ந்தவர்களாய் உங்க இருதயத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர், 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு பூஷிக்க கொடுத்தவர், இந்த மகிமையின் தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த தேவன், நமக்குள்ள நம்ம சரீரத்துல வாசம் பண்ணுகிற அந்த தேவன், இன்னைக்கு நீங்க எதெல்லாம் குறிச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களோ இந்த காரியத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாதா? அதிசயமான காரியம் என்னால செய்ய முடியாதுன்னு ஒரு காரியம் ஏதாவது இருக்குதா?
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால இந்த காலை வேளையில நம்மையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவன் இடத்துல எல்லாத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம். உங்க இருதயத்துல நிறைய சத்தங்கள் இருக்கு. அந்த சத்தங்கள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. உங்களை பயமுறுத்துகிறது என்ன காரியம்? உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறிச்சு எதெல்லாம் உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கு, அந்த சத்தங்கள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன். நீ எனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம்தான் உன்னுடைய வேலையா இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவரே எனக்குள்ள இருக்கிறார். சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் படைத்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை யாரெல்லாம் நீங்க ரியலா ஃபீல் பண்றீங்களோ, உங்க ஆத்துமாவில இன்றைக்கு விடுதலை உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். பயமும் கலக்கமும் திகிலும் சோர்வுகளும் உங்களை விட்டு அகன்று போகிறத நீங்க பார்க்க முடியும். அப்படியே உங்களை ஒரு லைட் ஃபில் பண்ணிட்டே இருக்குது. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அந்த வெளிச்சமா இருக்கிற தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், உன் கண் வெளிச்சமா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இன்றைக்கு இந்த மனக்கண்களை தேவன் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். இந்த கண், இருதயமாகிய இந்த கண் வெளிச்சமா இருந்தா நம்ம சரீரம் முழுவதும் அது வெளிச்சமா இருக்குமா? சரீரத்துல கூட இருள் ஆளுகை செய்ய முடியாது. சரீரத்துல ஏதோ பகுதிகள்ல பலவீனம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதை உணர்ங்க. அவர் எனக்குள்ள இருக்கிறார்னா நான் முழுவதுமாய் வெளிச்சமா இருக்கிறேன். நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இருள் எல்லாம் என்னை விட்டு போகுது. என் சரீரத்துல கிறிஸ்து இருக்கிறபடியினாலே என் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறுகிறது. இதெல்லாம் தான் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படியே அந்த உறவுல ஐக்கியத்துல இருந்தபடியினால அவங்க நிழல் பட்டா கூட வியாதியஸ்தர்கள் சுகமானதை பார்க்கிறோம். அவங்க இந்த வெளிச்சத்தை தரித்து கொண்டிருந்தார்கள். பேதுரு ஒரு தெருவுக்குள்ள நடந்து வந்தான் அப்படின்னாலே அங்க வியாதியஸ்தர்களை தெருவுல கொண்டு வைக்கிறாங்களாம். இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போகும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும். நம்ம போற இடங்கள்ல அங்க சுகம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். சூழ்நிலைகள், அங்க இருளுக்குண்டான ஆதிக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஏன்னா மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிற கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் இன்றைக்கு நமக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஆழமா இங்க உள்வாங்க, இந்த மூச்சை ஆழமா உள்வாங்க போது கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை, வைராக்கியம், பகை, மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்பு, வெறுப்பு, கோபம், இதெல்லாம் என் ஆவியில கிடையாது. இதெல்லாம் என் ஆத்துமாவில இருந்துச்சு. என் ஆவியில தேவ அன்புதான் இருக்குது. என் ஆத்துமாவில இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் அப்படியே அப்பா கிட்ட ரிலீஸ் பண்றேன். என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்துமாவை நிரப்புகிறதற்கு என்னிலே நான் இடம் கொடுக்கிறேன். ஆவியில தேவ அன்புதான் இருக்கு. ஆவியில தேவ ரகமான விசுவாசம் தான் இருக்கு. ஆவியில சந்தோஷம் தான் இருக்கு.
இது அப்படியே என் ஆத்துமாவை நிரப்புகிறதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். என் ஆத்துமாவை அங்க ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவன் கூட இருந்து நான் போஜனம் பண்ணுவேன். அது என்ன கதவு? இருதயமாகிய அந்த கதவு. அது அவருக்கு இன்றைக்கு முழுவதுமாய் நம்ம திறந்து கொடுத்திருக்கிறோம். உலகத்துக்கு அதை அடைச்சிட்டோம். கிறிஸ்துவுக்கு நம்ம திறந்து கொடுத்திருக்கிறோம். அவருக்கு திறந்து கொடுத்தபடியினால இன்னைக்கு நம்ம சரீரம் முழுவதும் நாம் வெளிச்சமாய் மாறுகிறோம். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கூட அந்த வல்லமையும் வெளிச்சமும் பரவுகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அன்றைக்கு பவுலினுடைய உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்து வியாதியஸ்தர்கள் மேல் போட்ட பொழுது வியாதி சுகமானதா. அங்க அசுத்த ஆவிகள் அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடிச்சான். ஏன்னா அந்த வெளிச்சம் அந்த அளவுக்கு அவங்க வெளிச்சத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள் அவங்க யாரா இருந்தாங்கிறத அதிகமா தியானித்து கொண்டே இருந்தாங்க. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. இன்னைக்கு நம்ம இருதயத்துல குமாரனுடைய ஆவிதான் ஊற்றப்பட்டிருக்கிறதா. புத்திர சுவீகாரத்தின் ஆவியதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். இன்றைக்கு அந்த தேவனுடைய வித்து தான் நமக்குள்ள இருக்கு. இன்றைக்கு எவர்கள் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு எப்படி பிதாவுக்கு பிள்ளையோ அதே ஸ்தானத்துல இன்றைக்கு பிதா நம்மையும் பார்க்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே அன்புலதான் பிதாவாகிய தேவன் நம்மையும் நேசிக்கிறார். அந்த அன்பை ஆழமா உணரும் அந்த பிதா நம்ம கிட்ட பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மகளே நீ என்னுடையவள், மகனே நீ என்னுடையவன். நான் எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிறேன். நீ என் நினைவுலதான் எப்பவும் இருக்கிற. உன்னை என் உள்ள கைகள்ல நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதெல்லாம் தகப்பனுடைய சத்தமாய் இருக்கிறது. உங்களை அந்த பிரசன்ஸ், ஒரு குளோரியஸ் பிரசன்ஸ் உங்க எல்லாரையும் ஃபீல் பண்றத நான் என்னுடைய ஆவியில உணர்றேன். மகிமை அப்படியே நம்மை மூடி கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய சத்தம் உங்களுக்கு தெளிவா உங்க இருதயத்துல அது துடித்து கொண்டிருக்கிறது. மகளே ராஜ்யம் உனக்குள்ள வந்திருக்குது. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு உன்னை நிரப்புது, உன் குடும்பத்தை நிரப்புது. அப்படியே அந்த பிதாவின் அன்பை உணர்ந்தவர்களால், கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. உங்க கூட அந்த தகப்பன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன் பழுது ஒன்றும் இல்லை. உன்கிட்ட பழுதுன்னு எதுவுமே இல்லை. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள
அழுவே நீங்க பார்க்கலப்பா. எங்களோட பிள்ளைகளாய் நீங்க பார்க்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்க மேல நீங்க நினைவாய் இருந்தபடியினால உங்க குமாரனை எங்களுக்காக நீங்க அனுப்பின அந்த தியாகமான அன்பை நாங்க பார்க்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில பட்ட பாடுகளை நாங்க பார்க்கிறோம். முழு திருத்துவமும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை என்னை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக அன்பு எங்க மேல இருந்தபடியினாலதான் இன்றைக்கு பூமிக்கு கிறிஸ்து இறங்கி வந்ததை நாங்க பார்க்கிறோம். அவருடைய எண்ணங்களும் நம்மை சுற்றிலுமே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். என் பிள்ளை எப்போ என்கிட்ட வருவான், அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறத பாருங்க. அவருடைய காருண்யம் உங்களை அப்படியே மூடி கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தை அவருடைய அன்பு அப்படியே சூழ்ந்து இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினார். அந்த காருண்யங்கிற கேடகம் நம்மளை சூழ்ந்து இருக்கும் போது ஒரு வல்லமையும் நமக்கு எதிராய் நிற்க முடியாது. இன்னைக்கு இந்த ஐம்புலன்கள் சொன்ன எல்லா காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுவோம். உங்க மூச்சை உள்வாங்கும் போது, Daddy, you are with me, you are in me, என் கூட இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி இருக்கிறீங்க. நீங்க தேவன் நான் அறிந்து கொள்ளுகிறேன். எனக்குள்ள இருக்கிற மாயைகள், பொய்கள் எல்லாவற்றையும் நான் களைந்து போடுகிறேன். எனக்கு உலகம் கொடுத்த ஐடென்டிட்டி, சத்ருவானவன் கொடுத்த ஐடென்டிட்டி இது நான் இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான், நான் இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செங்கடலை பிளந்தவருக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. எத்தனை அற்புதங்களை வேதத்துல பார்க்கிறோம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவருக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் எதை செய்யாமல் இருப்பார். அவரே ரட்சிப்பாய் இருக்கிறாராம். அந்த ரட்சிப்புமானவருக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. அவரே அன்பாய் இருக்கிறாராம். அந்த அன்பே தன் உருவாய் கொண்ட அந்த தேவனுக்கு நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க மன விருப்பம், உங்க இருதயத்தின் விருப்பம் தான் அவருக்கு பெரிதாய் இருக்குது. அதை அவர் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார்? உங்க சின்ன 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 மன விருப்பத்தை கூட அப்பா நிறைவேற்றுகிறாராம். அவர் கூட அந்த உறவுல நம்ம வளர 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 இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியா நம்ம சுதந்திரிக்கிற இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருடைய ரத்தத்தின் சத்தத்தை நீங்க பாருங்க. சிலுவையில அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய சதை தசை எல்லாம் அப்படியே பிஞ்சு தூங்கிட்டு இருக்கு. நாம் அவரை பார்க்கும் போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவர் 1000-10,000ங்களிலும் சிறந்தவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எப்படி தொங்கிட்டு இருக்கிறாரு. உருக்குலைந்து போய் யாருக்காக? எனக்காக, என்னை மீட்டெடுக்கும்படி, நான் ஆளுகை செய்யும்படி
குமாரனாகிய கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படியே உங்களுடைய கண்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கட்டும். எவ்வளவு வலியும் வேதனையும், இவ்வளவும் அது யாருக்காக? நமக்காக அப்படிங்கிறத விட ஒவ்வொருத்தரும் நீங்க பர்சனலைஸ் பண்ணி பாருங்க. இது எனக்காக, எனக்காக என் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, என்ன தேவனுடைய குடும்பத்துல ஒண்ணு சேர்க்கும்படியாக கிறிஸ்துவினுடைய சரீரம் பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவர் பரியாசம் பண்ணப்பட்டதையும், அவர் துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர், அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் தள்ளப்பட்டு இருந்தாராம். இன்னைக்கு உலகத்தையே படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், படைத்த தன்னுடைய சிருஷ்டிப்பினாலேயே அவர் தள்ளப்பட்டாராம், புறக்கணிக்கப்பட்டாராம், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாராம், பரியாசம் பண்ணப்பட்டாராம், நிந்தைக்குள்ளேயும் அவமானங்களுக்குள்ளேயும் அவர் கடந்து சென்றார். அவர் முகத்துல துப்புறாங்க, அவர் தலையில குட்டுறாங்க. அந்த தலையில இருக்கிற முள் முடி இன்னைக்கு சின்னதா ஒரு முள் நம்ம கால்ல குத்திருச்சுதான் அது எவ்வளவு வேதனைய தருது. ஆனா தலையில அப்படி கூரிய முட்கள் நிறைந்த அந்த ஆணிகள் அந்த தலைக்குள்ள வைக்கும் போது அது எவ்வளவு வலி இருந்திருக்கும். அந்த வலியிலையும் அவர் ஒரு சந்தோஷத்தை பாக்குறாரு. அந்த சந்தோஷம் யாரு? நாம தான். என் பிள்ளை எனக்கு சந்தோஷம், எனக்கு இந்த வலியை விட என் பிள்ளைதான் எனக்கு பெருசு. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். இன்னைக்கு நமக்காக அந்த தலையில இருக்கிற முள்முடி சூட்டப்பட்ட இருந்த வலியை விட அவருக்கு ஒரு சந்தோஷம் பெருசா இருந்தது. நான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் என் பிள்ளை சந்தோஷமா இருப்பா, என் பிள்ளை சந்தோஷமா இருப்பா. இன்னைக்கு என்னெல்லாம் என் பிள்ளைய குழப்பி கொண்டு இருந்ததோ எண்ணங்கள்ல, அந்த எண்ணங்கள்ல நான் விடுதலை கொடுக்கும்படியா நான் இந்த முள்முடிய நான் சுமந்து கொள்ளுகிறேன். அவருடைய தழும்புகளினால சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல, பிரெயின்ல வந்த அந்த காரியங்கள் எல்லாம் அது சுகமடையும்படியாய் நான் இத சந்தோஷமா இந்த முள்முடிய நான் சுமக்கிறேன். இந்த அன்புக்கு ஈடாய் உலகத்துல எந்த அன்பையும் பார்க்க முடியாது. இந்த அன்புல மூழ்கி திளைக்கும்படியால் தேவன் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் உழுத நிலம் போல இருந்துதான். அங்க முழுவதுமாய் கீறல்கள், அந்த சதை அப்படி பிஞ்சு தொங்குற ஒவ்வொரு சதை துணுக்குகளும் நமக்காக துடிக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் ஆழமான அன்புள்ள, நம்ம மேல அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் அப்படின்னா நீங்க எதை குறிச்சு கலக்கணும்? பிள்ளைன்னு பார்க்காம அவரையே கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு நீங்க பயந்துட்டு இருந்த காரியங்கள்ல தேவன் சொல்றாரு, மகளே என் பிள்ளையே நான் கொடுத்துட்டேன். கிறிஸ்து சொல்றாரு, என்னையே நான் உனக்காக கொடுத்துட்டேன். என் நாமத்தினால நீ எதை கேட்டால் அதை செய்வேன். நீ
ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படியே முழுவதுமாய் இந்த திருத்துவ தேவனுடைய அன்பு உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தை இந்த திருத்துவ தேவனுடைய அன்பு மூடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்துல இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறது. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க குடும்பங்கள்ல தொனிக்கிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தைனா, இதுதான் என் வாழ்க்கையில நடக்குங்கிறத உங்க இருதயத்துக்கு நீங்க சொல்லுங்க. ஆவியில அத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துட்டாரு. இது அப்படியே நம்முடைய ஆத்மாவில ஆவியில இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பார்ப்போம். அந்த ஆவியில தான் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கான். அந்த தேவ அன்பு யாரையும் ஜட்ஜ் பண்ணாது. தெரியும் மனிதர்களை பத்தி, தெரியும் மனிதர்களை பற்றி அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் யாருக்கும் இணங்கவில்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனா கூட அப்படி துன்புறுத்துகிற மனிதர்களுடைய இருதயத்துல அவங்க இடத்துல இருந்து அவங்களை நேசிக்க நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஏன்னா அந்த அன்புதான் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்ம மேல நினைவா இருக்கிறாராம். ரேல் பெஷல் மதில் ஹஷூர் ரபு லஹா ரீஹல் மாஷிப ஹோதலு கரபா லீபலாஹஷு கதுஹல் மஷ்லப்ரஹீதிலி ஷுரூஹதா. மகளே, நீ என்னுடையவள். மகனே, நீ என்னுடையவன். அவர் நீங்க எனக்குரியவர்கள் அப்படின்னு அவர் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறார். என் கையில இருக்கிற உன்னை ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். தாவீது எவ்வளவு தூரம் அதை பர்சனலைஸா ஃபீல் பண்றாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நீங்க காலையில எந்த ஏக்கங்களோடு, எந்த மன விருப்பங்களோடு, ஜெப எண்ணங்களோடு நீங்க இருந்தாலும் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறார். அவர் முடித்து விட்டார். நன்மையினால் இன்றைக்கு நம்மையும் நம் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாயையும் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்மையும் நம் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருடைய வயதும் அது திரும்ப வால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமான வால வயது போல் ஆகிறது. ஒவ்வொருவருடைய கால்களையும் அவர் மான் கால்களை போல மாற்றுகிறார். அப்படியே அவர் உங்களை ஆட்கொள்ளுகிறதை நீங்க உணர முடியும். அவருடைய தொடுதலை நீங்க உணர முடியும். அப்பா எப்படி உங்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் உங்க மேலேயே பதிக்கப்பட்டு இருக்கிறது. தெய்வீக அன்பு உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கு. அவருடைய கிருபை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய கரங்களுக்குள்ள நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் இருக்கிறோம். அந்த இருதயத்துக்கு சொல்லுங்க. இதெல்லாம் உங்களை பயமுறுத்திட்டு இருந்தது, அதெல்லாம் ஓட்டம் பிடிக்கும், அதெல்லாம் இருள். முதல் ஆதாம் அவன் பயந்தான். அந்த பயம்தான், ஐயோ என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன ஆகும், நாளான்னைக்கு என்ன ஆகும். இந்த பயமும் திகிலும் இருக்குதுன்னா அது முதல் ஆதாம் இடத்துல இருந்து வந்த காரியம்.
அது அப்படியே நீங்க களைந்து போடுங்க. இது நான் அல்ல. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இத கொடுக்கும்படியாதான் அவர் சிலுவைக்கு போனார். அப்படியே நம்ம கான்சியஸ்ல நம்ம அவேக்கன் ஸ்டேட்டுக்கு நம்ம வருகிறோம். இந்த அவேக்கன் ஸ்டேட்டுக்கு நம்ம கான்சியஸ் எப்ப வருதோ அப்போ அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் நம்ம மாறுகிறோம். அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எண்ணங்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறத நீங்க பார்த்திருக்க முடியும். சொல்றாரு, உங்களை பார்த்துதான் சொல்றாரு. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த ஸ்திரீ, ஒரு பெண், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்காம, தன் பிள்ளை கேட்டதை செய்யாம இருப்பாளா? அப்படி ஒரு தாய் இருக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட தாயே உன்னை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னுடைய சின்ன 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 மன விருப்பங்களை கூட நான் அறிந்திருக்கிறேன். இதையும் நான் நிறைவேற்றுவேன். சங்கீதம் 20:4 பார்க்கிறோம். அவர் உன் மன விருப்பத்தின் படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ எல்லாம் நமக்கு வாய்க்கும். நீலமஹாஷல பிரேஹிதிலி லீபலி ஹோஷு ரபுதலா ரேக்கல் மெஷ்ல பிரஹில் கிராஹு தல்கொரு அதுஷலபா. அப்படியே ரிலாக்ஸ்டு பிரீதிங் அப்படியே நீங்க உள்வாங்குங்க. அப்பா, உங்களுடைய அன்கண்டிஷனல் லவ் அதை நான் ஃபீல் பண்றேன். இருக்கக்கூடாத தேவையில்லாத எண்ணங்கள், பவுல் சொல்றார், உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த எண்ணங்கள் இல்லாம எதெல்லாம் வேற எண்ணங்கள் இருக்குதோ அதெல்லாத்தையும் நாங்க ரிலீஸ் பண்றோம். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கும் போது என்ன நடக்குது? சாத்தானை அவர் நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுகிறார். இன்னைக்கு எதெல்லாம் உங்களை உங்க குடும்பத்துல வாட்டி கொண்டு இருக்குது, இந்த சமாதானத்துக்குள்ள எந்த காரியத்தை சிந்திக்கணுமோ இதை சிந்திக்கும் போது சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பங்களுக்கு விரோதமா எழுப்பின அத்தனை சத்ருவின் சதி ஆலோசனைகளை, திட்டங்களை கால்களின் கீழே, உங்க கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுகிறதை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத நினைவு, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன். நான் உங்களுக்குள்ள எப்பொழுது களிகூர்ந்து மகிழுவேன். உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களிகூறுவார்களாக. பார்க்கிறோம், எது இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நமக்கு பெற்று தருகிறதா இருக்கிறது. நீங்க எவ்வளவு தூரம் கவலையோ பயமோ திகிலுக்குள்ள இருந்தீங்களோ அது நமக்கு ஒன்றையும் நமக்கு பெற்று தர முடியாது. இந்த ஜாய் தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபெய்த். ஒரு மனுஷன் எப்பவும் சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா அவன் பயங்கரமான விசுவாசத்துல இருக்கிறான்னு அர்த்தம். எப்பவும் ஒரு மனுஷன் சந்தோஷத்துல இருக்கிறான்னா அவன் எப்பவும் தேவ அன்ப ஆழமாய் அறிந்திருக்கிறவன் அப்படிங்கிறத நம்ம அறியலாம். தேவனுடைய அன்பை ஆழமா அறியாதவன்
சந்தோஷத்துல இருக்க முடியாது. இந்த சந்தோஷத்துல இல்லாதவன் விசுவாசத்திலையும் இருக்க முடியாது. அந்த தானியேலுக்கு எதிராய் ஒரு சிங்க கெபி ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனா அவனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அதனால அந்த சாத்தான் காலின் கீழே நசுக்கி போடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மளை எதுவும் அசைக்க முடியாது. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் பக்கத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன். இன்னைக்கு என் நிமித்தம் என் குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. உணர்ந்தவர்களால் உங்க இருதயத்துக்கு இந்த வார்த்தைய நீங்க சொல்லும் பொழுது இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய விடுதலைய உங்க ஆத்துமாவில கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா உங்களோடு கூட உறவாடின இந்த நொடி பொழுதுகள் அது பரலோக சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்ததை நாங்க பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்திலையும் இந்த அன்புலையும் என்றென்றும் இருக்க தகப்பனே, இன்னும் நாங்க ஆழமா உங்க கூட உறவாட எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி இருக்கிறீரப்பா. அந்த இருதயத்துல இன்னும் ஆழமாய் வல்லமையாய் உங்களுடைய வார்த்தைகள்ல அவங்க இருதயத்துல அப்பா விதைக்க 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 அது அவர்களுக்கு பலனை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொண்டு செயல்பட பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியினால நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் நிரம்பப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய அன்பின் கரங்கள்ல இங்க வந்த ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனியும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க ஆளுகை செய்யும்படியாக உங்க கண்ட்ரோலுக்கு, ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க சுயமா சிந்திக்க கூடாது, பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. தேவனே, எங்கள் இருதயத்தின் தியானங்களும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்தில் அது பிரீதியாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளையால் மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. எல்லாரும் வாழ்ந்து செலுத்திருக்கட்டும். ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து வாழ்ந்து செழித்திருக்கட்டும் என்று சொல்லி மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. கர்த்தர் அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.